மக்கள் மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக தன்னந்தன்னமாக சிறுக சிறுக குடும்பமாக தனித்தனியாக நேரடியாகவோ மறைந்தோ மக்காவுக்கு போனார்கள். ஹிஜ்ரத் செய்து மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு நிறைய மக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க. அப்படி எப்படி இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள பாவங்களை அழித்து விடுமோ அதே மாதிரி ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுது அவருடைய பாவங்கள் அழிந்து விடுகின்றன. மூணாவது செய்தி சொன்னார்கள், அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு. அவ்வாறே ஒரு மனிதர் ஹஜ் செய்யறான்னு சொன்னால் அந்த ஹஜ் என்பது அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அழிச்சிடும் சொன்னாங்க. இங்க செய்தி என்னண்டா, அன்னல் ஹிஜ்ரா தஹ்திமு மா கான கப்லஹா. ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்கிற பொழுது அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது, அழிக்கப்பட்டு விடுகிறது என்கிற செய்தி. இன்றைக்கு ஹிஜ்ரி 1446 முடிஞ்சு இன்னைக்கு 1447 முதல் நாள். இது முஹர்ரம் பிறை 1. அந்த ஹிஜ்ராவை நினைத்து பார்க்கிற, ஹிஜ்ரானுடைய வரலாற்றை நினைத்து பார்க்கிற, அந்த பெருமக்களை நன்றியோடு நினைவு கூறுகிற, அந்த பெருமக்களுக்கு நெக்குருகி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிற ஒரு நாள் இன்றைய நாள். கண்ணியமான பெருமக்களே, அன்றைய இஸ்லாமிய வாழ்க்கை 3 வகையாக பார்க்கப்படுகிறது. முதலாவதாக மக்காவுடைய வாழ்க்கை, இரண்டாவதாக மதீனாவுடைய வாழ்க்கை, மூன்றாவதாக மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு உண்டான வாழ்க்கை. இஸ்லாத்தை இப்படி நாம், இஸ்லாமிய வரலாற்றை இப்படி நாம் பார்க்கிறோம். இதுல முந்தைய வாழ்க்கை மக்காவுடைய வாழ்க்கை ஏறத்தாழ 13 ஆண்டு காலங்கள் நாம் பெருமானாரை பார்த்திருக்கிறோம், பெருமானுடைய கொள்கையால் கவலைப்பட்டிருக்கிறோம், கடன் பிடித்து நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உலகத்தை நம்புவதை போல மதமை நம்புகிறோம் என்கிற பல்வேறு வகையான செய்திகளை உள்ளடக்கிய அந்த கலிமா அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. எப்படியாவது இஸ்லாமிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட மாட்டோமா? இந்த கலிமா வெளிப்படையாக சொல்லி எதையெல்லாம் இதுவரை நாம் பகிரங்கமாக வணங்கிக் கொண்டிருந்தோமோ அந்த வணக்கங்களை எல்லாம் விட்டு வைத்திருக்கிறோம். ஆனால் ஏக இறைவனாகிய ரப்பை நாம்